யுத்தம் நிறைவடைந்து 6 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதன் துன்பியல் அனுபவங்களை எவராலும் இலக்குவில் மறந்துவிட முடியாது. யுத்தத்தின் கோரப்பிடி இறுக்கிய இறுதி தருணத்தில் தனது மகளை இழந்த தாயின் சோகம் ததும்பும் கதையே இது. இறுதி யுத்தத்தில் கண்முன்னே தமது உறவுகளை தொலைத்தவர்களுள் ஒருவரே முல்லைத்தீவை சேர்ந்த ஜெயலிங்கேஸ்வரி. யுத்தத்தில் ஜெயலிங்கேஸ்வரியின் 16 வயதான மூத்த மகள் தனுஜா காயமடைய இளைய மகள் தனிமையில் பரிதவிக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இதன்போது மூத்த மகள் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்படுவார் எனும் நம்பிக்கையில் இளைய மகளை தேடி ஓடிய ஜெயலிங்கேஸ்வரிக்கு இறுதியில் ஏமாற்றமே எஞ்சியது. அன்றிலிருந்து இன்று வரை தனது மூத்த மகளை தேடி இந்த தாய் அலைந்து திரியாத இடங்களே இல்லை. 2009 5ஆம் மாதம் 10ஆம் தேதி இறுதியாக நான் அவரை துடைப்பகுதியில் சிறு காயத்தோடு கண்டேன். அவரை நான் காணும்போது அவருக்கும் எனக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் ஒரு 20 மீட்டர் அளவுதான் வரும். எனது பிள்ளையை ராணுவம் தூக்கி கடல் கரைக்கு கொண்டு போனதை நான் கண்டேன். எனது பிள்ளையை கடல் கரைக்கு கொண்டு சென்றார்கள். அதால் எங்கு கொண்டு போனார்கள் என்று தெரியவில்லை. புல்மோட்டையில் மட்டும் சொன்னார்கள். அவருடைய படத்தை பார்த்துவிட்டு இவருக்கு துடையில் காயம், இவரை நாங்கள் இதில் எடுத்தோம், அவருக்கு மருந்து கட்டி நாங்கள் இஞ்சாலே அனுப்பினோம், எங்கு இப்போது கொண்டு சென்றார்கள் என்ற தகவல் தங்களுக்கு தெரியாது என்று புல்மோட்டையில அந்த முதலுதவி செய்த பிள்ளைகள் எனக்கு சொன்னார்கள். நிலப்படம் ஒன்றில் காணும் வாய்ப்பு கிட்டிய போதிலும் தனது மகளை நேரில் காணும் வாய்ப்பு இதுவரை கிட்டவில்லை என இந்த தாய் தெரிவித்தார். நான் அந்த துண்டு பிரசுரத்தை கண்டவுடனே யாருமே இனம் காண மாட்டாத ஓரளவுக்கு எனது பிள்ளையை நான் அந்த படத்திலே கண்டேன். எனக்கு அதிலிருந்து இன்று வரை நான் விடாமுயற்சியாக எல்லா இடமும் தேடி அலைந்தும் எனக்கு இதுவரைக்கும் ஜனாதிபதிக்கு கூட நாங்கள் அந்த நோட்டீஸை வைத்து அனுப்பினோம், எல்லா ஊடகங்களுக்கும் அறிவித்தோம். எந்த இடத்திலிருந்தும் எந்த பதிலும் இன்று வரைக்கும் கிடைக்கவில்லை. மூத்த மகள் தனுஜாவை நேரில் கண்டு கட்டி தழுவி கண்ணீர் சிந்த எத்தனைக்கும் இந்த தாயின் எதிர்பார்ப்பு எப்போது ஈடேறும்?